வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில் கேகேஎஸ் கடற்கரைக்கு அண்மையாக கேகேஎஸ் வீதி ஓரமாகவே விற்பனைக்காக வந்திருக்கிற 4 காணிகளை பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம். இந்த காணியோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்திலும் கேகேஎஸோட துறைமுகம் மற்றும் புகையிரத நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இந்த காணி அமைஞ்சிருக்குது. பலாலி விமான நிலையத்திலிருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கு. கேகேஎஸோட பிரதான வீதியோட அருகாமையிலேயே இந்த காணிகள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. முன்பகுதியில் நடேஸ்வரா கல்லூரியோட கிரவுண்ட் அமைஞ்சிருக்குது. இந்த காணியோட பின்பகுதியில் நடேஸ்வரா கல்லூரி அமைஞ்சிருக்கு. நான்கு காணிகளும் கேகேஎஸ் ரோட்டோட முகப்பை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. நான் அது உங்களுக்கு வரைபடத்தில் தெளிவாக காட்டுறேன். இந்த 4 காணிகளும் தான் இந்த விற்பனைக்காக வந்திருக்கிற காணிகள். அதோட எல்லைகளை நான் மஞ்சள் கோடுகளால குறிப்பிட்டு காட்டுறேன். முன்பகுதியில் புள்ளிக்கோடுகளால குறிப்பிட்டு காட்டிருக்கிறது இந்த காணியோட ஸ்ட்ரீட் லைனை தனியாக காட்டியிருக்கிறோம். அதுல சிகப்பு கோட்டால காட்டியிருக்கிறது. இந்த 2 காணிகளுக்கும் நடுவில் ஒரு வீதியும் அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு காணிகளாக தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 4 காணிகளுமே தனித்தனியாக வாங்கக்கூடிய நிலையில தான் தனித்தனியாக அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் இந்த காணிகளோட அளவுகள் என்னன்னு தனித்தனியா பார்க்கலாம். இந்த 4 காணிகள்ல முதலாவதாக இருக்கிற காணியோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 பரப்புகளையும் 8 குழிகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இதோட ஸ்ட்ரீட் லைனுக்காக தனியாக 3 குழிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப மொத்தமாக 3 பரப்புகளையும் 12 குழிகளை கொண்டதாகவும் இந்த முதலாவது காணி அமைஞ்சிருக்குது. இரண்டாவது காணியும் அதே போலத்தான் 3 பரப்புகளையும் 8 குழிகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது. ஸ்ட்ரீட் லைனுக்காக தனியாக 2.3 குழிகள் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப மொத்தமாக 3 பரப்புகளையும் 10.3 குழிகளை கொண்டதாகவும் இந்த இரண்டாவது காணி அமைஞ்சிருக்குது. மூன்றாவது காணி ஒரு பரப்புகளையும் 17.4 குழிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. ஸ்ட்ரீட் லைனுக்காக தனியாக 4.1 குழிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப மொத்தமாக பார்ப்போம்னால் 2 பரப்புகளும் 3.5 குழிகளை கொண்டதாகவும் இந்த மூன்றாவது காணி அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்திலும் விட கொஞ்சம் சின்ன காணியாக இது அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்கள் பார்க்கிறது இந்த இதுல இருக்கிற கடைசி பெரிய காணி. இதோட நில அளவு பார்த்தோம் என்றால் 7 பரப்புகளையும் 14.5 குழிகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ரீட் லைனுக்காக தனியாக 8.5 குழிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப மொத்தமாக பார்ப்போம் என்றால் 8 பரப்புகளையும் 5 குழிகளையும் கொண்டதாக இந்த பெரிய காணி அமைஞ்சிருக்குது. எல்லா காணிகளுக்குமே தனித்தனியாக ஸ்ட்ரீட் லைன் தெளிவாக ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக நான் அந்த காணியை உங்களுக்கு காட்டுறேன். இந்த 4 காணிகளும் நான் ஏற்கனவே சொன்னது போல வீதி ஓரமாக ஒரு முக்கியமான ஒரு அமைவிடத்தில் இது அமைஞ்சிருக்குது. பக்கத்திலேயே கேகேஎஸோட கடற்கரை அமைஞ்சிருக்கு, தம்சவினா ஹோட்டல் அமைஞ்சிருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குது, பக்கத்திலேயே துறைமுக நிலையம் அமைஞ்சிருக்குது, ஏர்போர்ட் அமைஞ்சிருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. கேகேஎஸ்ல பழைய சிமெண்ட் ஃபேக்டரி கூட இப்ப புதிதாக ஓபன் பண்ணப்பட இருக்குது. அப்ப அதனால இந்த காணி ஒரு எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது. காணிகளுடைய எல்லைகளுக்கு எல்லாமே தூண் கல்லுகள் நடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்க இந்த காணிகள் எல்லாத்தோடையும் விலைகள் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த 4 காணிகள்ல ஒவ்வொரு காணிகளிலும் ஒவ்வொரு பரப்புகளும் 1,10 லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர். நீங்கள் காணியை நேரடியாக பார்த்ததுக்கு பின்னர் விலை விவரங்களை உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம். இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகள் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரியான காணிகள் உங்களுக்கு இன்னும் நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய யூடியூப் தளத்தில் எங்களோட பிளேலிஸ்டில் போனீங்கன்றால் தனித்தனியாக காணிகளை நாங்கள் பாகுபடுத்தி போட்டிருக்கிறோம். அதிலையும் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நல்லது, இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.